திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, அண்ணாமலை அமர்ந்த அண்ணா போற்றி, கண்ணாரமுதக் கடலே போற்றி, காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன்தாள் வாழ்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே பன்னீர் திருமுறை பாராயணம். அந்த வகையில் நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகின்றிருக்கக்கூடிய அனைத்து அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளை வணங்கி நிகழ்ச்சிக்குள் எளிதே நுழைவோம். எம்பெருமான் திருவருள் கருணையினாலே முதல் திருமுறை திருஞான சம்பந்தரை இயற்றிய முதல் திருமுறையை நாம் தற்போது பாராயணம் செய்து வருகின்றோம். நம்முடைய நிகழ்ச்சியை வழிநடத்துவதற்காக ஐயா அவர்கள் எப்பொழுதும் போல சென்னை தாம்பரம் அருளரசு ஐயா, சிவனகம் அருளரசு ஐயா அவர்கள் வருவார்கள். அவர்கள் இன்றைக்கு ஒரு பிரதிஷ்டை, அதாவது ஒரு லிங்கத்தை பிரதிஷ்டை செய்வதற்காக பணி நிமித்தமாக அவர்கள் இன்று வருவதற்கு இயலாது என்று நினைக்கின்றேன். எப்பொழுதும் போல எங்கள் ஐயா ஓதுவார் சாம்பசிவம் ஐயா அவர்கள் நிகழ்ச்சியை நடத்துவார்கள். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். ஐயா வாங்க ஐயா. சாம்பசிவம் ஐயா. நன்றியா. சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அன்பர்களுக்கு வணக்கம். நிகழ்ச்சியில் கலந்துள்ள அனைத்து அடியார் அன்பர்களின் திருவடிகளையும் மனம் ஒளி மெய்யால் வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதிய நிலைவோம். எம்பெருமான் திருவருளாலும் குருவருளாலும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் எனும் டெலிகிராம் சேனலின் ஒரு நிகழ்வாக நடைபெறும் திருநெறிய தமிழோசை என்ற தலைப்பிலே தினமும் காலை 5:20க்கு பன்னிரு திருமுறைகளை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் பண்டைய மரபான மாயைதனை உதரவும் வல்வினையை சுடவும் மனம் காய அமுக்குமாக பன்முறை தலைமுறை பாடியவாறு என்று அழைக்கப்படும் வரலாற்று முறையாகிய 3 தகவலுடன் பாராயணத்தை தொடரலாம். அந்த வகையில் இன்று நாம் பாராயணம் செய்ய இருப்பது முதலாம் திருமுறையில் 118வது பதிகம். பதிகத்துக்குள் நுழைவதற்கு முன்பாக திருமுறை ஆசிரியர்கள் 27 பேர் துதியுடன் திருப்பள்ளி எழுச்சியுடன் தொடங்கலாம். திருச்சிற்றம்பலம். திருப்பள்ளி எழுச்சி. திருச்சிற்றம்பலம். அருணன் இந்திரன் திசை அணுகினன் இருள் போய் அகன்றது உதயம் நின் மலர் திருமுகத்தின் கருணையின் சூரியன் எலவெல நயன கடிமலர் மலர் அமர்க்க அன்னலம் கண்ணாம் திரள் நிறை அறுபதம் முரல்வன இவையோர் திருப்பெரும் துறை ஊரை சிவபெருமானே அருள் நிதி தரவரும் ஆனந்த மலையே அலைகடலே பள்ளி எழுந்தருளாயே அலைகடலே பள்ளி எழுந்தருளாயே. திருமுறை ஆசிரியர்கள் 27 பேர் திருவடிகள் போற்றி போற்றி. திருஞான சம்பந்தர் நாபரசர் சுந்தரர் திருவாத ஊரர் மற்றை திருமாளிகை தேவர் சேந்தனார் கருவூர தெல்லு போந்துருத்தி நம்பி வருஞான கண்டராதித்தர் வேணாட்டடிகள் வாழ்ந்த திருவாலி அமுத மறுபு புருடோத்தமர் தேதிராயர் மூலர் மண்ணு திரு ஆலவாயார் ஒரு காரை காலம்மை ஐயடிகள் சேரமான் ஒளிர்கீரர் கல்லாடனார் ஒன்கமிழர் பரணர் மெய்யுணர் இளம்பெருமானோடு ஒங்குமதிரா அடிகளார் திருமேவு பட்டினத்தடிகளோடு நம்பி ஆண்டார் நம்பி சேக்கிலாரும் சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த
தெய்வீக தன்மையாரே. திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையாரே. திருச்சிற்றம்பலம். இன்று நாம் திருமுறையில் பாராயணம் செய்ய இருப்பது முதலாம் திருமுறையில் 118வது பதிகமாக திருப்பதம், அதாவது ஸ்ரீசைலம்னு சொல்லுவோம், தெலுங்கு நாட்டில் இருக்கிறது. அந்த பதியின் மீது வியாழ குறிஞ்சியிலே பாடக்கூடிய பதிகம். இந்த ஸ்ரீசைலம் காஞ்சிபுரத்திலிருந்து குண்டக்கல் வழியாக ரயில் மூலமாக மார்க்காப்பூர் வந்து பின் அங்கிருந்து பேருந்து மூலம் 40 கிலோமீட்டர் சென்று அதன் பின்பு மலை ஏற வேண்டும். இங்குள்ள இறைவன் மல்லிகார்ஜுனர் என்றும் ஸ்ரீ சைலநாதர் என்றும் அழைக்கப்படுகிறார். இறைவியின் பெயர் பிரமராம்பிகை. இந்த கோயிலின் தலமரம் மருத மரம். இந்த தலத்தின் சிறப்பு ஜோதிர் லிங்க தலங்களுள் ஒன்று. சந்திரவதி என்ற பெண் அடியார் மல்லிகை மலர்களால் அர்ச்சனை செய்ததால் மல்லிகார்ஜுனம் என்று அழைக்கப்படுகிறது. லாத முனிவர் வழிபட்டதால் ஸ்ரீ சைலம் என்று அழைக்கப்படுகிறது. நந்தி தேவர் இங்கு தவம் செய்து இறைவனை சுமக்கும் ஆற்றல் பெற்றார். அத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த ஸ்ரீ சைலம் திருப்பருப்பதம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த தலத்தை சுட்டிக்காட்டும் வரலாற்று முறையில் சுட்டிக்காட்டும் பெரிய புராண பாடல் எண் 1024. தன்முறையில் வியாழ குறிஞ்சியாகவும் தலமுறையில் ஸ்ரீ சைலம் திருப்பருப்பதம் என்று அழைக்கப்படுகிறது. அந்த தலத்தை பற்றியும் வரலாற்று முறையில் பெரிய புராணம் பாடல் சுட்டிக்காட்டும் 1027வது பாடல். திருச்சிற்றம்பலம். கூற்றுதைத்தார் மகிழ்ந்த கோகரணம் பாடி குளவு திருபருப்பதத்தின் கொள்கை பாடி ஏற்றின் மிசை வருவார் இந்திரன் தன்னீல பருப்பதமும் பாடி மகிழ்ந்து இறைவர் தானம் போற்றிய சொல் மலர் மாலை பிறவும் பாடி புகழியார் தம் பெரும் தகையார் புனிதம் ஆகும் நீக்கின் அணி கோலத்து தொண்டர் சூழ நெடிது மகிழ்ந்து அப்பதியில் நிலவுகின்றார். திருச்சிற்றம்பலம். முதலாம் திருமுறையில் 118வது பதிகமாக திரு பருப்பதம் என்ற பதியின் மீது வியாழ குறிஞ்சி பண்ணிலே பாடப்பட்ட பதிகம் சுடுமணி உமிழ்நாகம் சூழ்தர வரை கசைத்தான் என்ற பதிகம். திருச்சிற்றம்பலம். சுடுமணியுகில் நாகம் சூழ்தர வரை கசைத்தான் இடுமணில் எழிலானை ஏரல நேர கசேரி விடமணி மிடருடையான் மேவிய நெடுங்கோட்டு படுமணி விடு சுடரார் பருபதம் பரவுதுமே. மிக்க ஒளியை தரும் மாணிக்கமணியை உமிழும் பாம்பை இடையில் பொருந்த கட்டியவனும் இரு புறங்களிலும் மணியை தொங்க விடப்பட்ட அழகிய யானையை ஊர்தியாக கொண்டு அதன் மிசை ஏறாது ஆணேற்றில் ஏறி வருபவனும் நஞ்ச நீந்த மிடருமுடையமான சிவபெருமான் எழுந்தருளியுள்ள நீண்ட சிகரங்களை உடையதும் ஆங்காங்கே தோன்றும் மணிகள் உமிழ்கின்ற ஒளியினை உடையதுமான திரு பருப்பதத்தை நாம் பரவுவோம் என்ற இந்த முதல் பாடலிலே கூறியிருக்கிறார். அடுத்ததாக 2வது பாடல் நோய் புல்கு சோர் இறைய. நன்றிங்க ஐயா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நோய் புல்கு தோல் திரைய நரைவரு நுகருடம்பில் நோய் புல்கு தோல் திரைய நரைவரு நுகருடம்பில் நீ புல்கு தோற்றமெல்லாம் நினையுள்கு மட நெஞ்சே நீ புல்கு தோற்றமெல்லாம்
எல்லாம் நினையுள்கு மடநெஞ்சே வாய்ப்புல்கு தோத்திரத்தால் வலம் செய்து வாய்ப்புல்கு தோத்திரத்தால் வலம் செய்து தலை வணங்கி பாய்புலித்தோலுடையான் பருப்பதம் பரவுதுமே வாய்புலித்தோலுடையான் பருப்பதம் பரவுதுமே வாய்ப்புலித்தோலுடையான் பருப்பதம் பரவுதுமே. நன்றிங்கய்யா. நன்றிங்க. வாய்புல்கு தோத்திரத்தால் வளம் செய்து தலை வணங்கி பாய்புலி தோளுடையான் பருப்பதம் பரவுதுமே என்று மூப்பு வருமுன் வாய் நிறைந்த தோத்திரங்களை பாடி வளம் வந்து தலையால் வணங்கி பாயும் புலியின் தோலை உடுத்த பெருமான் எழுந்தருளிய திரு பருப்பதத்தை பரவுவோம் வருக என்று இந்த பாடலிலே அறிவித்திருக்கிறார். அடுத்ததாக மூன்றாவது பாடல், துணியுறு துயர் தீர தோன்றியோர் நல்வினையா. வாங்க பட்டமல்லம்மா வாங்க. துணியுறு துயர் தீர தோன்றியோர் நல்வினையால் இனியொரு பயனாத இரண்டுற மனம் வெய்யேல் கனியுறு மரமேறி கருமுக கழையோகளும் பணியுறு கதிர்மதியான் பருபதம் பரவுதுமே. சிவாய நம. நன்றிங்கம்மா. கரிய குரங்குகள் கனி நிறைந்த மரத்தில் ஏறி அதனை விட்டுவிட்டு மூங்கில் மரங்களில் தாவி உகழும். குளிர்ந்த ஒளியோடு கூடிய பிறைமதியை சூடிய சிவபெருமானின் பிறை பருபரத்தை வணங்குவோம் வருக வருக என்று இந்த பாடலில் வர்ணையாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக கொங்கணி நறுங்கொன்றை. வாங்க ராஜா ராணி அம்மா வாங்க. சிவாய கொங்கணி ராஜா ராணி அம்மா வாங்க. ஐயா ஆண்டலம்மா வாங்க. அம்மா எங்க அம்மா ராஜா ராணி ஐயா பாடி முடிச்சிட்டோம். வாங்க. சிவாய கொங்கணி நறுங்குன்றை தொங்குவன் குளிர் சடையான் எங்கள் நோயகல நின்றான் என அருள் ஈசனிடம் ஐங்கனை வரிசிலையான் அரங்கனை அழகழித்த பைங்கண் வெள்ளேருடையான் பருபதம் பரவுதுமே பைங்கண் வெள்ளேருடையான் பருபதம் பரவுதுமே. நன்றிங்கய்யா. ஐவகை மலர்களையும் வரிந்த கரும்பு வெள்ளையும் உடைய மண் மகனின் அழகினை அழித்து அவனை எரித்து பசிய கண்களை உடைய வெள்ளேற்றி உடையவனாய் அப்பெருமான் எழுந்தருளிய பதி திருப்பருப்பதம் அதனை பரவுவோம் என்று கூறியிருக்கிறார். அடுத்த பாடல், துறைபல சுனை மூழ்கி. துறைபல சுனை முழுகி தூமல சுமந்தோடி மறை ஒளிவாய் மொழியால் வானவர் மகிழ்ந்தேத்த சிறை ஒலி கிளி பயலும் தேனினம் ஒலி ஓவா பறைபடு விளங்க அருவி பரப்பதம் பரவுதுமே பறைபடு விளங்க அருவி பருபதம் பரவுதுமே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. நன்றிம்மா. தேவர்கள் துறைகள் பலவற்றை உடைய துறைகளில் மூழ்கிய தூய மலர்களை சுமந்து விரைந்து வந்து வேத கீதங்களை தம் வாய்மொழியாக ஓதி மகிழ்வோடு வழிபடுமாறு சிவபெருமான் விளங்கும் இடம் திரு பருப்பதம், அதை நாம் பரவுவோம் என்று இந்த பாடலில் கூறியிருக்கிறார். அடுத்ததாக ஆறாவது பாடல், சீர்களு சிறப்போவா. இப்போ வாங்க ஆண்டலம்மா வாங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.
சீர்கெழு சிறப்போவா செய்த நெறி வேண்டில் ஏற்கெழு மட நெஞ்சே இரண்டர மணம்பையேல் கார்கெழு நறுங்கொன்றை கடவுளல் திடம் வரையால் பார்கெழு புகழோவாய் பருப்பதம் பரவுதுமே பார்கெழு புகழ்வாய் பருப்பதம் பரவுதுமே. சிவாய் நம்ம திருச்சிற்றம்பலம். ஐயா என்ன கூட்டிங்கன்னு வந்துட்டேன். சாரியா, எனக்கு சரியா காது கேட்கல. நன்றிம்மா நன்றிம்மா விடுமா. கார்காலத்தே மலரும் மணமிக்க கொன்றை மலர் மாலை சூடியவனாய் எழுந்தருளியுள்ள அக்கடவுளது இடமாய் உலகில் புகழ்மிக்க தலமாய் விளங்கும் திரு பருப்பதத்தை பரவுவோம் என்ற பாடலை கூறியிருக்கிறார். அடுத்ததாக 7வது பாடல் குடைபுல்கு படர்கமலம். பரமேஸ்வரி அம்மா வாங்க. அம்மா வாங்க. சிவாய நம்ம ஐயா. உடை புல்கு படர் கமலம் புகையொடு வீரை கமழ தொடை புல்கு நறுமாலை திருமுடி விசையேற விடை புல்கு கொடியேந்தி வெந்த வெந்நீரு அணிவான் படை புல்கு மழுவாளன் பருப்பதம் பரவுதுமே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. நன்றிம்மா. விடைபுல்கு கொடியேந்தி வெந்தவெண் நீர் அணிவான் படைபுல்கு மழுவாளன் பருப்பதம் பரவதுமே. விடை கொடியை கையிலே ஏந்தி மேனியில் திரு வெந்நீர் அணிந்து மழு படையை ஏந்தியவனாய் விளங்கும் சிவபெருமானது ஸ்ரீ சைலத்தை நாம் பரவுவோம் என்ற அந்த பாடலிலே குறிக்கிறார். அடுத்ததாக 8வது பாடல் நினைப்பெனு நெடுங்கிணற்றை. நிச்சயம் வாங்க. பரமேஸ்வரி அம்மா வாங்க. பரிமளா அம்மா வாங்க. சிவாய நமய்யா. வாங்க வாங்க. நினைப்பேன் நெடுங்கிணற்றை நின்று நின்றயராதே நினைப்பேனும் நெடுங்கிணற்றை நின்று நின்றயராதே மனத்தினை வழி தொழிந்தேன் அவலம் வந்தடையாயை மனத்தினை வழி தொழிந்தேன் அவலம் வந்தடையாயை கனைத்தெழுதிரல் கங்கை கமல் சடை கரந்தான்றன் கனைத்தெழுதிரல் கங்கை கமல் சடை கரத்தான்றன் பனைத்திரல் பாயருவி பருப்பதம் பரவுதுமே பனைத்திரல் பாயருவி பருப்பதம் பரவுதுமே. திருச்சிற்றம்பலம். நன்றிம்மா நன்றிம்மா. பாரவாரித்து எழுந்த பறந்துபட்ட வெள்ளமாக வந்த கங்கை நீரை தனது மனம் கமலும் சடையிலே தாங்கி மறைய செய்தவன் ஆகிய சிவபிரானது பனைமரம் போல உருண்டு திரண்ட ஒழுகும் அருவி நீரை உடைய திரு பருப்பதத்தை நாம் பரவுவோம் என்று இந்த பாடலை கூறியிருக்கிறார். அடுத்ததாக 9வது பாடல் மருவிய வல்வினை நோய் வளம் வந்தடையாமல். வாங்க தாமோதரன் ஐயா வாங்க. சிவாயனம். சிவாயனம். திருச்சிற்றம்பலம். மருவிய வல்வினை நோய் அவலம் வந்தடையாமல் திருவுரு அமர்ந்தானும் திசைமுகம் உடையானும் இருவரும் அறியாமை எழுந்ததோர் எரி நடுவே பருவரை உற நிமிர்ந்தான் பருப்பதம் பரவுதுமே இருவரும் அறியாமை எழுந்ததோர் எரி நடுவே பருவரை உற நிமிர்ந்தான் பருப்பதம் பரவுதுமே. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. நன்றிங்க. பல பிறவிகள் காரணமாக நம்மை தொடரும் வலிய வினைகளின் பயனாகிய துன்பங்கள் நம்மை வந்து அடையாமல் இருக்க
திருமகளை தன் மார்பில் கொண்ட திருமால் நான்முகன் ஆகிய இருவரும் அறிய முடியாதவாறு எழுந்த எரியின் நடுவே பெரிய மலையாய் ஓங்கி நின்ற எம் பெருமான் எழுந்தருளிய திரு பருப்பதத்தை நாம் வணங்குவோம் என்று கூறி அடுத்ததாக 10வது பாடல் சடங்கொண்ட சாத்திரத்தார். ஐயா கணபதி ஐயா வாங்க. சிவா திருச்சிற்றம்பலம். நமச்சிவாய வாழ்க, நமச்சிவாய வாழ்க. சிவா திருச்சிற்றம்பலம். சடங்கொண்ட சாத்திரத்தார் சாக்கிய சபண்டர் படங்கொண்ட விரும்பியராய் மயங்கியோர் பேச்சேற்பின் உடங்கொண்டே நீக்குதெல்வ போதுவின் குஞ்சரத்தில் படங்கொண்ட போர்வையின பருவதும் பரவுதுமே போர்வையின பருவதும் பரவுதுமே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. சிவா சிவாய நன்றிங்க. குஞ்சரத்தின் படம் கொண்ட போர்வையினான் பருப்பதம் பரவுதுமே என்று யானை தோலை போர்வையாக போட்ட சிவபெருமான் எழுந்தருளியுள்ள திருப்பருப்பதத்தை நாம் சென்று பரவுவோம் என்று கூறியிருக்கிறார். அடுத்ததாக இறுதியான பாடல் 12வது பாடல் வெண்சேனல் விலை கலனி. வாங்க பணப்பாக்கத்து ஐயா வாங்க. திருச்சிற்றம்பலம். விலை செல் வெண்செல் விளை கழனி விழவொலி கழுமலத்தார் பன்சல பல பாடல் இசை முரல் பருப்பதத்தை நன் சொல்லினால் பரவும் ஞான சம்பாதல் நல்ல பொன் சொலின் இவை மாலை உருவென தவம் மாமே நன் சொல்லினால் பரவும் ஞான சம்பந்தம் நல்ல பொன் சொலின் இவை மாலை குரு என தவம் மாமே. சிற்றம்பலம். நன்றிங்க. பலவற்றால் பண்ணோடு பொருந்திய பாடல்கள் பலவற்றால் இசைப்பாடி இறைவனை பரவி வரும் ஞான சம்பந்தன் திருப்பருப்பதத்தை நல்ல சொற்கள் அமைந்த பாடலால் பாடிய ஒளி பொருந்திய இத்திருப்பதிக பாமாலையை பலகாலும் எண்ணி பரவ அதுவே தவமாகிய பயன் தரும் என்று இந்த இறுதி பாடலிலே கூறுகிறார். அடுத்ததாக நாம் பன்னீர் திருமுறையில் பாராயணம் செய்ய இருக்கும் பதிக எண் 1ஆம் திருமுறையில் 119வது பதிகமாக திரு கல்லில், தற்போது இதை திரு கண்டலம் என்று கூறுகிறார்கள், திரு கல்லில் என்ற பதியின் மீது வியாழக்குறிஞ்சி பண்ணிலே பாடப்பட்ட பதிகத்தை பாராயணம் செய்ய இருக்கிறோம். தல வரிசையாக பார்க்கும்போது இது தொண்டை நாட்டிலே உள்ளது. தற்போது திரு கண்டலம் என்று அழைக்கப்படும் இது பெரிய புராண பாடலிலே திரு கல்லில் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. சென்னையிலிருந்து 33 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. சென்னையிலிருந்து வருபவர்கள் சென்னை சோழவரம் சாலையில் கன்னிகை பேர் வந்து அங்கிருந்து 5 கிலோமீட்டர் வர வேண்டும். சோழர் காலத்தில் கட்டப்பட்ட இத்திருக்கோயில் கொசத்தலை ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது. புராண காலத்திலே இந்த இடம் கள்ளி மரங்கள் நிறைந்த காடாக இருந்ததனால் இவ்விடம் கல்லில் என அழைக்கப்படுகிறது. இதன் மற்றொரு பெயராகவே திரு கண்டலம் ஆகும். இங்குள்ள இறைவனின் திருநாமம் சிவானந்தேஸ்வரர், இறைவியின் திருநாமம்
ஆனந்த வள்ளியம்மை. தல வரலாற்றை பார்த்தோம். வரலாற்று முறையிலே இத்தலத்தை சுட்டி காட்டும் பெரிய புராண பாடல் வரிசை எண் 1013. பெரிய புராணத்திலே 1013வது பாடலாக திருக்கல்லில் என்ற இந்த பதியை சுட்டி காட்டிய பதிகம். மண்ணு திருப்பதிக இசை பாடி போற்றி வணங்கி போந்து அப்பதியில் வைகி மாடு பிஞ்சகர்தம் வெண்பாக்கம் முதலாய் உள்ள பிறபதிகள் பணிந்தனைவார் பெருகும் அன்பாள் முன் நிறைந்த திருவாய் மஞ்சன நீராட்டும் முதல் வேடர் கண்ணப்ப நாயனாரை உன்னி ஒளிர் காலத்தி மலை வணங்க உற்ற பெரு வேர்க்கையுடன் உவந்து சென்றார். திருச்சிற்றம்பலம். முதலாம் திருமுறையில் 119வது பதிகமாக வியாழக்குறிஞ்சி பண்ணிலே திரு கல்லில் என்ற பதியின் மீது பாடப்பட்ட பதிகம் முள்ளின் மேல் முதுகோகை முரளும் சோலை என்ற பதிகம். திருச்சிற்றம்பலம். முள்ளின் மேல் முதுகூகை முரளும் சோலை வெள்ளின் மேல் விடு கூரை கொடி வீளைந்த கல்லின் மேய வண்ணல் கலக நாளும் உள்ளு மேல் உயர்வெய்தல் ஒரு தலையே. முள்ளுடைய மரங்களின் மேல் இருந்து முதிய கூகைகள் ஒலிக்கும் சோலைகள் சூழ்ந்ததும் விழா மரங்களின் மேல் படர்ந்த கூரை கொடிகள் விளைந்து தோன்றுவதுமாகிய கல்லில் என்னும் இத்தலத்தில் எழுந்தருளிய சிவபெருமான் திருவடிகளை நாள்தோறும் நினைவோம், ஆனால் உயர் வெய்துதல் உறுதியாகும் என்று இந்த முதலாவது பாடலிலே அறிவித்துள்ளார். அடுத்ததாக இரண்டாவது பாடல் ஆடலான் பாடலான். வாங்க பாலசுந்தர ஐயா வாங்க. சிவாய நம்மையா. திருச்சிற்றம்பலம். ஆடலான் பாடலான் அரவம் அரவங்கள் பூண்டான் ஓடலால் கலனில்லான் உரைபதியாய் காடலால் கருதாத கல்லில் மேயான் பாடலாம் பெரியார்கள் பரசுவரே காடலால் கருதாத கல்லில் மேயான் பாடலாம் பெரியார்கள் பரசுவரே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. நன்றிங்க, நன்றிங்க. சுடுகாட்டை தவிர வேறொரு இடத்தை தனது இடமாக கொள்ளாதவனாகிய சிவபிரான் பெரியோர்கள் அருகிலிருந்து அவன் புகழை பரவ கல்லில் என்னும் தலத்தை தான் உரையும் பதியாக கொண்டுள்ளான் என்று இந்த பாடலிலே கூறியுள்ளார். அடுத்ததாக மூன்றாவது பாடல் என்னார் மும்மதில் எய்த. வாங்க லலிதாமா வாங்க. நமச்சிவாய ஐயா. என்னார் மும்மதில் எய்த இமய முக்கன் பன்னார் நான் மறை பாடும் பரமயோகே கண்ணார் நீரணி மார்பன் கல்லின் மேயதன் பெண்ணானம் பெருமான் எம் பெஞ்சகனே கண்ணா நீரணி மார்பன் கல்லின் மேயந்தன் பெண்ணானும் பெருமான் எம் பெஞ்சகனே. திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றிங்கம்மா. கண்ணார் நீர் அணி மார்பன் கல்லின் மேயோன் பெண் ஆனாம் பெருமான் எம் பிஞ்சகனே என்ற கண்களை கவரும் வண்ணம் திருநீரும் அணிந்த மார்பினனும் பெண் ஆண் என இருபாலாக கருதும் உமைவாகனும் ஆகிய எம்பெருமான் கல்லில் என்னும் இத்தலத்தில் எழுந்து அருளியுள்ளாராக கூறியிருக்கிறார். அடுத்ததாக நான்காவது பாடல் பிறை பெற்ற சடை எண்ணல். செல்வம் அம்மா வாங்க. பிறை பெற்ற சடையண்ணல் பெடை வண்டாளும் நரை பெற்ற விரி கொன்றைத்தார் நயந்த
கரை பெற்ற மிடற்றண்ணல் கல்லில் மேயான் நிறை பெற்ற அடியார்கள் நெஞ்சு உளானே. கரை பெற்ற மிடற்று அண்ணல் கல்லில் மேயான் நிறை பெற்ற அடியார்கள் நெஞ்சு உளானே. திருச்சிற்றம்பலம். நன்றிம்மா. நிறைபெற்ற அடியார்கள் நெஞ்சுளானே என்று மனநிறைவு பெற்ற அடியவர்களின் நெஞ்சங்களில் நிறைந்து நிற்பவனமாகிய சிவபெருமான் கல்லில் என்னும் இத்தலத்தை எழுந்து அருளியுள்ளான் என்கின்ற பாடலை கூறியிருக்கிறார். அடுத்ததாக 5வது பாடல் விரையாளும் அலராளும். முனுசாமியா பாண்டிச்சேரியிலிருந்து. விரையாலும் மலராலும் விழுமை குன்றா உரையானும் எதிர்கொள்ள கூறாரம்மா கரையார் பொன் புனல் வேலி கல்லின் மேயான் அரையார்வென் கோவனத்த அண்ணல் தானே. கரையார் பொன் புனல் வேலி கல்லின் மேயான் அரையார்வென் கோவனத்த அண்ணல் தானே. நன்றிங்கய்யா. அழகியவும் பெரியவுமான கரைகளுடைய பொன்னி நதியின் கிளையாறு சூழ்ந்துள்ள கல்லில் என்னும் இத்தலத்தை எம்பெருமான் எழுந்து அருளியுள்ளார் என்று கூறியிருக்கிறார். அடுத்ததாக நலனாய பலி கொள்கை. வந்தவாசியிலிருந்து செண்பகவல்யம். திருச்சிற்றம்பலம் ஐயா. அனைத்து அடியார்களுக்கும் திருச்சிற்றம்பலம். நலமாய பலி கொள்கை நம்பான் நல்ல வளமாய மழுவாலும் வேலும் வல்லான் களமாய தலை ஒட்டான் கல்லில் மேயான் மலமாய தீர்த்தெய்தும் மாதவத்தோர்க்கே. களமாய தலை ஒட்டான் கல்லில் மேயான் மலமாய தீர்த்தெய்தும் மாதவத்தோர்க்கே. திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றிங்கம்மா. நன்றிங்கம்மா. உண்கலனாகிய தலை ஓட்டை உடையவனுமா தன்னை எய்தும் மாதவத்தோர்க்கு மும்மலங்களை தீர்த்து அருள்பவனாய் கல்லி என்னும் இத்தலத்திலே எம்பெருமான் எழுந்து அருளியுள்ளார் என்று கூறியிருக்கிறார். அடுத்தது 7வது பாடல் பொடியார் மெய் பூசினும். பொட்டமலமா. பொடியார்மை பூசினும் புறவின் நரவம் குடியாவூர் திரியூனும் கூப்பிடினும் குடியாவூர் திரியூனும் கூப்பிடினும் கடியார் பூம்பொழிற் சோலை கல்லில் மேயான் அடியார் பண்பிகழ்வார்கள் ஆதார்களே. அடியார் பண்பிகழ்வார்கள் ஆதார்களே. சிவாயின. நன்றிங்கம்மா. சோலைகளில் எடுத்த தேனை உண்டு திரியினும் வளவாறு பிதற்றினும் அவர்கள் மனம் இறைவன் திருவருளிலே அழுந்தி இருக்கும் ஆதலின் அடியவர்களின் குணம் செயல்களை இகழ்பவர்கள் அறியாதவர்கள் ஆகிறார்கள் என்று இந்த பாடலை குறித்தார். அடுத்ததாக 8வது பாடல் திருநீல மலரொன் கண் ஏவி பாகம். வாங்க கங்கா அம்மா பாடுறீங்களா? முடியுமா? பதிகம் இருக்கா உங்ககிட்ட? சிவசிவா. திருச்சிற்றம்பலம். ஐயா எத்தனாவது பாட்டுங்க ஐயா? 8வது பாடல்யா. திருநீல மலரும் கண். நான் படிச்சிடறேன் ஐயா. சிவாய நம. திருநீல மலரொன் கண் தேவி பாகம் புரிநூலும் திருநீரும் புல்கு மரபில் மார்பில் திருநீல மலரொன் கண் தேவி பாகம்
பொறி நூலும் திருநீரும் புல்கு மார்பில் கருநில மலர் விம்மு கள்ளிலென்றும் பெருநிலமிடற்றன்னல் பேணுவதே கருநில மலர் விம்மு கல்லீலென்றும் பெருநிலமிடற்றன்னல் பேணுவதே. நன்றிங்க. அழகிய நீலமலர் போன்ற ஒளி பொருந்திய கண்களை உடைய உமை அம்மையை ஒரு பாகமாக கொண்டு முப்புரி நூலும் திருநீரும் பொருந்திய மார்பினனாய் விளங்கும் கரியமிடற்ற அண்ணலாகிய எம் பெருமான் என்றும் விரும்புவது கருநீல மலர்கள் மிகுந்து பூத்துள்ள கல்லில் என்னும் தலமாகும் என்று இந்த பாடலை அறிவித்துள்ளார். அடுத்ததாக 9வது பாடல் வரியாய மலரான வையம் தன்னை. சிவபெருமான சிவசிவா ஐயா யார் ராஜா யாரானேம் அவங்க வரியாய மலரானும் வையம் தன்னை உரிதாய அளந்தானும் உள்ளுதற்கங்கு அரியானும் அரிதாய கல்லில் மேயான் பெரியான் என்று அறிவார்கள் பேசுவாரே பெரியான் என்று அறிவார்கள் பேசுவாரே. பிரமணம் திருமாலும் நினைத்தற்கும் அறிவனாய் விளங்கும் பெரியவனாகிய இறைவன் அரிய தலமாய் விளங்கும் கல்லில் எழுந்தருளி உள்ளான். அறிந்தவர்கள் அவனையே பெரியோன் என போற்றி புகழ்வர். அடுத்ததாக 10வது பாடல். ஆட்சிய பேய்களோடு அமரர் குண்ட பேச்சீவை நெறியெல்லாம் பேணும் மீன்கள் மார்புசை வளவயல் மல்கு கல்லில் தீசெய்த சடையண்ணல் திருந்து அடியே தீசெய்ய சடையண்ணல் திருந்து அடியே. திருச்சிற்றம்பலம். நன்றிம்மா. தீ செய்த சடையண்ணல் திருந்தடியே என்ற பெருமைக்குரிய வளவயல்கள் நிறைந்த கல்லில் விளங்கும் தீ திரள் போன்ற சடைமுடியை உடைய சிவபிரானுடைய அழகிய திருவடிகளை பேணிவிரிகளாக என்று இந்த பாடலிலும். அடுத்ததாக 11வது பாடல் திகை நான்கும் புகழ்காளி செல்வமல்கு. வாங்க ஆண்டாளம்மா வாங்க. சிவாய் நம. திருச்சிற்றம்பலம். ஐயா திகை நான்கும் புகழ்காழி செல்வ மல்கு பகல் போலும் பேரொளியான் பந்த நல்ல முகைமேவும் உயிர் சடையான் கள்ளி ஏற்ற புகழோடு பேரின்பம் புகதும் அன்றே. நன்றிம்மா. முதிர்ந்த சடைமுடி உடையவனாகிய சிவபிரமானது கல்லிலை போற்றி பாடிய இத்திருப்பதிகத்தை பாடி ஏற்றினால் புகழோடு பேரின்பம் அடையலா என்று பாடலின் இறுதியாக அறிவித்துள்ளார். அடுத்ததாக திருமுறை 12 திருமுறையிலே நாம் பாராயணம் செய்ய இருக்கும் அடுத்த பதிகம் 120வது பதிகம். இது சோழ நாட்டிலே திருவையாறு என்ற தலத்தின் மீது பாடக்கூடிய பதிகம். முதலாம் திருமுறையில் 120வது பதிகமாக திருவையாறு பதியின் மீது வியாழக்குறிஞ்சி பண்ணிலே பாடப்பட்ட பதிகம். தல வரலாறு என்று பார்க்கும்போது கும்பகோணத்திலிருந்து 38 கிலோமீட்டர், திருச்சியிலிருந்து 51 கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளது. இத்தலத்தின் சிறப்பாக அப்பர் பெருமான் கைலை காட்சியை கண்டு மகிழ்ந்த தலம் இது. இந்த அற்புத நிகழ்ச்சியை ஒவ்வொரு ஆண்டும் ஆடி அமாவாசை அன்று இத்தலத்திலே விழாவாக கொண்டாடுகிறார்கள். வெளி பிரகாரத்தின் கோடியில் ஒலி கேட்கும் இடம் என்று எழுதி உள்ள இடத்தில் நின்று உரத்த குரலில் ஐயாரா என அழைத்தால் அவ்வொலி பல முறை ஒலிப்பதை நாம் கேட்கலாம். அப்பரின் ஓசை ஒலியலாம் ஆனாய் நீயே என்ற வாக்கு ஈண்டு சிந்திக்கத்தக்கது. இத்தலத்தின் இறைவனின் திருநாமம் பஞ்சநந்தேஸ்வரர் என்றும் ஐயாட்டீசர் என்றும் அழைக்கப்படுகிறார். இத்தலத்து இறைவியின் திருநாமம் அறம் வளர்த்த நாயகி. அடுத்ததாக நாம்
வரலாற்று முறையிலே பெரிய புராணம் இந்த பாடலை சுட்டி காட்டும் பாடலாக 949வது பாடலை சிந்திக்க இருக்கிறோம். வரலாற்று முறையிலே திருவையாறை சுட்டி காட்டும் இடமாக பெரிய புராணத்திலே 949வது பாடல். மாடு புனல் பொன்னி இழிந்து வடகரையில் நீடு திருநை தானம் ஐயாறு நேர்ந்திறங்கி பாடு தமிழ் மாலைகளும் சாத்தி பரவி போய் ஆடல் புரிந்தார் திரு பழனம் சென்றடைந்தார். திருச்சிற்றம்பலம். முதலாம் திருமுறையில் 120வது பதிகமாக திருவையாறு என்ற பதியின் மீது வியாழ குறிஞ்சி பண்ணிலே பாடப்பட்ட பதிகம் பனிருந்தவர வினை பற்றறுத்து அருள் செய்ய என்ற பாடல். பணிந்தவர் அருவினை பற்றறுத்தருள் செய்ய துணிந்தவன் தோளோடு நூல் துதை மார்பினில் பிணிந்தவன் அறவோடு பேரலிலாமை கொண்டு அணிந்தவன் வளநகர் அந்த நையாரே. அணிந்தவன் வளநகர் ஐந்த நையாரே. மார்பின்கண் மான் தோளோடு விளங்கும் முப்புரி நூல் அணிந்தவனும் பாம்போடு பெரிய அழகிய ஆமை ஓட்டை பூண்டவனும் ஆகிய எம்பெருமான் வளநகர் அழகிய குளிர்ந்த ஐயாராகும் என்று இந்த பாடலை அறிவித்துள்ளார். அடுத்ததாக 2வது பாடல் கீர்த்தி மிக்கவன் நகர். பரிமளாமா வாங்க. சிவாய நம. கீர்த்தி மிக்கவனகர் இளருளி புடனட பார்த்தவன் பணிமதி படர் சடை வைத்து கீர்த்தி மிக்கவனகர் இளருளியுடனட பார்த்தவன் பணிமதி படர் சடை வைத்து போர்த்தவன் கரியுரி புலியதன் அறவரை ஆர்த்தவன் வளநகர் அந்த நையாரே. போர்த்தவன் கரியுரி புலியதன் அறவரை ஆர்த்தவன் வளநகர் அந்த நையாரே. திருச்சிற்றம்பலம். நன்றிமா நன்றிமா. யானையின் தோலை உரித்து போர்த்தவனும் புலித்தோலை பாம்போடு இடையில் கட்டியவனும் ஆகிய எம்பெருமானந்த வளநகர் அழகிய குளிர்ந்த ஐயாராகும் என்று அறிவித்துள்ளார். அடுத்ததாக 3வது பாடல் வரிந்த வெஞ்சில பிடி தவுணர்த்தம் வளநகர். வாங்க பரமேஸ்வரிமா வாங்க. சிவாய நம ஐயா. வரிந்த வெஞ்சிலை பிடித்து அவுணர்த்தம் வளநகர் எரிந்தரையெய்தவன் எழில் திகழ் மலர் மேல் இருந்தவன் சீரமது இமையவர் கூரை கோள அறிந்தவன் வளநகர் அந்த நையாரே. இருந்தவன் சீரமது இமையவர் கூரை கோள அறிந்தவன் வளநகர் அந்த நையாரே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. நன்றிங்கம்மா. இருமுனைகளை எழுதி கட்டப்பட்ட கொடிய வில்லை பிடித்து அசுரர்களின் வளமையான முப்புறங்களை எரித்து அழியுமாறு கனை எய்தவனாகிய எம் பெருமானது வளநகர் அழகும் தன்மையும் உடைய ஐயார் ஆகும் என்று இந்த பாடலை அறிவித்துள்ளார். அடுத்ததாவது 4வது பாடல் வாய்ந்த வல் அவுணர்தம். வாங்க பாலசுந்தர் லலிதாமா வாங்க. சிவாய ஐயா. வாழ்ந்த வல்ல உணர்த்தம் வளநகர் ஏரியடை மாய்ந்தர வெய்தவன் வளர்பிறை விரி புனல் தோய்த்தெழு சடையினன் தொல்மறையாரங்கம்
தோய்த்தெழு சடையினன் தொல்மறையாரங்கம் ஆழ்ந்தவன் வளர் நகர் அந்தன் ஐயாரே. ஆய்ந்தவன் வளர் நகர் அந்தன் ஐயாரே. திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றிம்மா, நன்றிம்மா. பழமையான 4 வேதங்கள், 6 அங்கங்கள் ஆகியவற்றை நன்கு ஆய்வு செய்து அருளிய எம்பெருமானது நகர் அழகும் தன்மையும் உடைய திருவையாறாகும் என்று கூறியுள்ளார். அடுத்ததாக 5வது பாடல் வானவர் மதிபுல்கு. கம்முனேருமா. முன்பனை முனிவரோடு அமரர்கள் அடி தொழும் இன்பனையின் இலை இறைவனை எழில் திகழ். ஐயா, அதுக்கு முந்தைய பாடல் பாடுங்கயா. வானமர் மதி புல்கு சடையிடை அறவோடு ஈனமர் கொன்றையன் திகழ் தரு மார்பினன் மானனமென் விழி மங்கையோர் பாகமும் ஆனவன் வள நகர் அம்தன் ஐயாரே. மானனமென் மொழி மங்கை ஓர் பாகமும் ஆனவன் வள நகர் அம்தன் ஐயாரே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. நன்றிங்க, நன்றிங்க. மான் என மென் விழி மங்கையோர் பாகமும் ஆனவன் வளநகர் அந்தனை ஐயாரே என்று மான் போன்ற மென்மையான விழிகளை உடைய உமை அம்மையை ஒரு பாகமாக கொண்டவனாகிய எம்பெருமானது அழகும் தன்மையும் உடைய திருவையாறாகும் என்று கூறியுள்ளார். அடுத்ததாக 6வது பாடல் முன்பனை முனிவரோடு. வாங்க பணப்பால் தையா வாங்க. திருச்சிற்றம்பலம். முன்பனை முனிவரோடு அமரர்கள் அடி தோழும் முன்பனை முனிவரோடு அமரர்கள் அடி தோழும் இன்பனை இணையில் இறைவனை எழுதிகள் என் புனையேதமில் வேதிய தாம் தோழும் என் புனையேதமில் வேதிய தாம் தோழும் அன்பன வளநக அந்தன் ஐயாரே. அன்பன வளநக அந்தன் ஐயாரே. நன்றிங்க. முனிவர்களும் அமரர்களும் குற்றமற்ற வேதியர்களால் தொழப்பெறும் அன்பனும் ஆகிய எம் பெருமான் வளநகர் அழகும் தன்மையும் உடைய ஐயாராகும் என்று அறிவித்துள்ளார். அடுத்தது 7வது பாடல் வண்டி. நன்றிங்க ஐயா. ஐயா கணபதி ஐயா. திருச்சிற்றம்பலம். சிவாய நம சிவாய நம. திருச்சிற்றம்பலம். வன்றிரல் உணர்தும் புலவு நகர் எரியடை வெந்தர எய்தவன் விளங்கிய மார்பிடில் பன்னவர் வெல்விரல் பாகமாகி மகமாலாகி தன் அந்தமில் வளநகர் அன்னவன் ஐயாரே. பந்தமில் பாகமாகலாகிதன்
அன்னமில் வளநகர் அந்தன் ஐயாரே ஐயாரே. சிவாத்தை சிற்றமம். நன்றி ஐயா. நன்றிங்க நன்றிங்க. பந்தனை மெல் விரலாகிய உமையம்மையை பாகமாக கொண்டவனது எம் பெருமானின் அழிவற்ற வளநகர் அழகும் தன்மையும் உடைய ஐயாராகும் என்று இந்த பாடலில் அறிவித்துள்ளார். அடுத்தது 8வது பாடல், விடைத்தவல் அரக்கனல். தாமோதரன் ஐயா வாங்க. சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம். விடைத்த வல்லரக்கனல் வெற்பினை எடுத்தலும் அடித்தளத்தால் ஈரை ஊன்றி மற்றவனது முடித்தலை தோளவை நெறிதர முறை முறை அடர்த்தவன் வளநகர் அந்த நையாரே முடித்தலை தோளவை நெறிதர முறை முறை அடர்த்தவன் வளநகர் அந்த நையாரே. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. நன்றிங்க ஐயா. நன்றிங்க நன்றிங்க. செருக்கொடு வந்த வலிய ராவணன் நல்ல கையிலை மலையை பெயர்த்த அளவில் தனது அடித்தளத்தால் சிறிது ஊன்றி ராவணனின் முடிகள் அணிந்த தலைகள் தோள்கள் ஆகியவற்றை முறையே நிறுத்த அருளிய எம் பெருமானது வளநகர் அழகும் தன்மையும் உடைய ஐயாராகும் என்று அறிவித்துள்ளார். அடுத்த பாடல், விண்ணவர் தம்மோடு வெங்கதிரோணன். செல்வம் அம்மா வாங்க. பாருங்க. விண்ணவர் தம்மோடு வெங்கதிரோனல் எண்ணிலி தேவர்கள் இந்திரன் வழிபட கண்ணனும் பிரம்மனும் காண்பரிதாகிய அண்ணல் தன் வளநகர் அந்தனையாரே. கண்ணனும் பிரம்மனும் காண்பரிதாகிய அண்ணல் தன் வளநகர் அந்தனையாரே. திருச்செம்பர். வாங்க ஐயா. சாம்பசிவம் ஐயா இருக்கீங்களா? மியூட் அன்மியூட் பண்ணாத பேசிட்டேன். திருமால் பிரமர்கள் காணுதற்கு அரியவனாய் நின்ற தலைவனாகிய சிவபிரானது வளநகர் அழகும் தன்மையும் உடைய ஐயாராகும் என்றும் வெங்கதிரோன் அனல் என்று பாடம் ஓதுவாரும் இங்கு உள்ளனர் என்றும் இந்த பாடலில் கூறியிருக்கிறார். அடுத்ததாக 10வது பாடல், மருளுடை மணத்துவன். உமாமா குன்றத்தூரில் இருந்து. மருளுடை மனத்து வன் சமணர்கள் மாசர இருளுடை இணைந்துவர் போர்வையினர்களும் தெருளுடை மனத்தவர் தேருமின் தின்னமா அருளுடை அடிகள் தம் அந்தன ஐயாரே. தெருளுடை மனத்தவர் தேருமின் தின்னமா அருளுடை அடிகள் தம் அந்தன் ஐயாரே. நன்றிங்கம்மா. தெருளுடை மனத்தவர் தேருமின் தின்னமா அருளுடை அடிகள் தம் அந்தனையாரே என்ற தெளிந்த மனத்தினை உடையவர்களே தெளிவீர்களாக கருணையாளனாக விளங்கும் எம்பெருமானது இடம் அழகும் தன்மையும் உடைய ஐயார் ஆகும் என்று அறிவித்துள்ளார். அடுத்ததாக இறுதியாக நலமல்கு ஞான சம்பந்தன். நலமிலி ஞான சம்பந்தன் 11வது பாடல். வாங்க வந்தவசியம்மா வாங்க. திருச்சிற்றம்பலம். நலமலி ஞான சம்பந்தனது இன்தமிழ் அலைமலி புனல் மல்கும் அம்தன் ஐயாற்றினை கலைமலி தமிழ் இவை கற்று வல்லார் மிக நலமலி புகழ்மிகு நன்மையர்தாமே. நலமலி ஞான சம்பந்தனதின் தமிழ் அலைமலி புனல் மல்கும் அம்தன் ஐயாற்றினை கலைமலி தமிழ் இவை கற்று வல்லார் மிக நலமலி புகழ்மிகு நன்மையர்தாமே. திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றிங்கம்மா நன்றிங்கம்மா. அலைகள் வீசும் ஆறு குளம் முதலிய நீர்நிலைகளால் சூழப்பட்ட ஐயாற்று இறைவனை நன்மைகள் நிறைந்த ஞான சம்பந்தன் போற்றி பாடிய இன்தமிழால் இயன்ற கலைநகம் கலை நலம் நிறைந்த இத்திருப்பதிகத்தை கற்று வல்லவர் ஆயினார்
நன்மை மிக்க புகழாகிய நலத்தை பெறுவர் என்ற இந்த இறுதிப்பாடலிலே கூறியிருக்கிறார். நன்றி. சிவாய நம. நன்றிங்க. ஐயா டைம் ஆயிடுச்சிங்க. சரிங்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையிலே எம்பெருமானுடைய திருவருள் கருணையினாலே திருஞான சம்பந்தர் இயற்றிய முதல் திருமுறை தற்போது பாராயணம் செய்து வருகிறோம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைத்து அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளை வணங்கி மகிழ்கிறோம். நிகழ்ச்சியை வழிநடத்தி வந்த ஐயா அவர்கள் சாம்பசிவாய் அவர்களுடைய பொன்னார் திருவடிகளையும் வணங்கி நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். நிறைவு செய்வதற்கு முன்பதாக வாழ்த்து ராஜாராணி அம்மா வாங்க. பொன்னூசல் பாடிட்டுங்க ஐயா. நான் பாடட்டுங்களா ஐயா? எனக்கு ஒரு நாள் வாய்ப்பு கொடுங்க ஐயா. கண்டிப்பா கண்டிப்பா. பொன்னூசல் நீங்க பாடிடுங்க. சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம். வாழ்த்து அப்படியே பாடுறீங்களா இல்ல ராஜாராணி அம்மா பாட சொல்லட்டுமா? அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்த்துட்டங்க ஐயா நம்மள. சரிங்க சரி. வாழ்த்துட்டு நீங்க வந்து பொன்னூசல் பாடிடுங்க. இப்ப பாட்டுங்களா ஐயா? பாடுங்க பாடுங்க பாடுங்க. திருச்சிற்றம்பலம். சீரார் பவளம் கான் முத்தம் கயிறாக ஏறாரும் பொற்பலகை ஏறி இனிதமர்ந்து நாராயணன் அறியா நான் மலர்த்தாள் நாயடியேற்கு ஊராக தந்தருளும் உத்தர கோசமங்கை ஆரா ஆமோதின் அருள் தாளினை பாடி போரார் வேட்கண்மடவீர் பொன்னூசலாடாமோ போரார் வேட்கண்மடவீர் பொன்னூசலாடாமோ ஆடாமோ பொன்னூசல் ஆடாமோ பொன்னூசல். திருச்சிற்றம்பலம் ஐயா. சிவாய நம. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதோர் குறைவில்லை கண்ணில் நல்லது அவுதுரும் கழமல வளர பெண்ணில் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாய் அபிராமி கடைக்கண்களே. ஆறிரு தடங்கள் வாழ்க ஆறுமுகம் வாழ்க வெற்பை கூறுசை தனியில் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வி ஏறிய மஞ்சை வாழ்க யானைதன் அணங்கு வாழ்க வாரிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் வாழ்க சீரடியார் எல்லாம். வான்மிகில் வராது பெய்க வளவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லா உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க வேண்மைக்குள் சைவ நீதி விலகுக உலகமெல்லாம். கல்லாப்பிழையும் கருதாப்பிழையும் கசிந்துருகி நில்லாப்பிழையும் நினையாப்பிழையும் நினைத்தை சொல்லாப்பிழையும் துதியாப்பிழையும் தொழாப்பிழையும் எல்லா பிழையும் பொறுத்தருள்வாய் கச்சியகம்பனே. உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவிலாவிலே நிர்மலவேணியன் அழகில் ஜோதியை நம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். வாழ்க அந்தனர் வானவராயினும் வீழ்க தன் புகழ் வேந்தனோங்க ஆழ்க தீயது எல்லாம் அரண் நாமமே சூழ்க வையகம் தீர்க்கவே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. சிவாய அடியார் எல்லாருக்கும் நன்றி. அனைத்து அடியார்களுக்கும் வணக்கம். நன்றி நன்றி நன்றி. சிவாய திருச்சிட்டம். அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறியை சீரான வாழ்வு தரும் டெலகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு
பன்னிரு திருமுறை பாராயணம் செய்தவர்கள் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைத்து அடியார் பெருமக்களை பொருளாதார திருவடிகள் நிகழ்ச்சியை நிறைவு செய்வதற்கு முன்னால் வாழ்த்து எல்லாம் பாடி முடித்து விட்டார்கள். இன்று இரவு 9:45 பெரிய புராணம் கலந்துரையாடல் நிகழ்ச்சிகளை சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறோம். அனைவருக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம்.